மற்றும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலறியான் இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு இது எப்படி கேட்பாருன்னு அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படிங்கிறோன்னே வெற்றி சார் சொன்னது, இன்னும் படத்தை முடிச்சிருவீங்கள, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சுது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விஷுவல் பார்த்துருப்பீங்க. அவி இது எம்ஓவை விட்டு தான் அவசரத்தில் பண்ணது, இது எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரிஜினல் விட்டு டிபிஎக்ஸை விட்டு நமக்கு கேட்டரில் காமிச்சேன், ஓகேவா? ஃபீல் பண்ணது. அவி மறுவீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இல்லை அசோசியேட்டுக்காவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாரு. அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்டர் பிரதீப், அவர் ஒன்மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்தார். சில ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றும் பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சிடலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. விவேக் விழாவின் நாயகன், எனக்கு கிடைச்ச மினி அனிருத். என்னது மறந்துச்சு பேர். விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துலேருந்து நம்ம 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டரு, சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது. நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர்னா பண்ணி பாருங்கள். ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்றைக்கி வர முடியல. அவர் என்னையுமே எப்படி இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு. ராம் மாஸ்டர் நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார உங்களுக்கு பங்கு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா. ஏன்னா நானும் எப்படியும் படத்தை கொண்டு வரணும் தான் நானும் வந்து சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்து. ஓகே சார். டைரக்ட் டீமு, ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைகள் அதனால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்டர் டீம், கோ டைரக்டர் விக்கி, விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீமு, எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படம் இருக்குல்ல, அதனால் எதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட்டு சன்னவேட்டா, பினுவேட்டா, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான். அவரை அப்படியே ஏர்லேயே வாட்சிட்டு இருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணா வாட்சிட்டு இருக்கேண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கும்போது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு, எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேலே இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியம் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார்,
ஓகே. கண்ணன் சார், வேல்முருகன் சார், காசி டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார், படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவர் தான். படம் பார்க்கல, தம்பி பண்ணுறேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது. எப்படி சொல்கிறேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீ அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ப்ரொடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. சடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்லாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ரஜினி அண்ணன் என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இதுக்கு தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரை மறந்துன்னு தெரியல. என் மாமா சேகர், வேல்முருகனை, எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் கொண்டு வர முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாரும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்து நான் பேச அழைக்கிறோம் ஆசூரனில் பார்த்த முகம், அடுத்து பகலறியானில் பார்க்கவிருக்கிறோம் நடிகை விஷ்ணு பிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுறாங்க, என்ன பேசுறது? என்னோட நேம் வினு பிரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம். என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரியல, சாரி. தேங்க்யூ, பாய். அடுத்த டைம் என்ன பேசணும்னு நினைச்சிட்டு பேசுவாங்க. நிகழ்ச்சியில் எடுத்து நான் பேச அழைக்கிறோம் சின்னத்திரை தந்த செம்பருத்தி, பெரிய திரைக்கு வரும் வெண்பருத்தி, ஆஹா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த படத்தின் கதை நாயகி அக்ஷயா கந்தமுதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டைரக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு 1.5 year ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறைய பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான